வர்தா புயலின் காரணமாக சென்னையில் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. ஆயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்திருக்கின்றன. போக்குவரத்தும் அடியோடு பாதிக்கப்பட்டிருந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கின. வர்தா புயல் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை இரவு முதலே நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், எழும்பூர், வடபழனி, தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை தொடங்கியிருந்தது. காலையில் விடிந்த போதும் மேகமூட்டத்தால் இருண்டிருந்தது வானம். மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்க காற்றின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கியது. மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்க சாலைகளில் சில வாகனங்களே ஓடின. பெரும்பாலான கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. பலமாக வீசத் தொடங்கிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக உக்கிரமடைய தொடங்கியதால் நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மரம் விழுந்ததால் வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்தன. நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், சூளைமேடு, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து அடியோடு முடங்கி போனது. பேருந்துகள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் தவித்தனர். பல இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். கரையை கடந்தபோது தாண்டவமாடிய புயல் காற்றால் நிறுவனங்களில் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி ஜன்னல்கள் சுக்கு நூறாக நொறுங்கின. பல வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. வணிக நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகையையும் சூறாடிய புயல் காற்று வீடுகளின் மொத்த சென்னையையும் புரட்டி போட்டு விளையாடியது. புயல் காற்று ஓய்ந்த பின்னால் சாலைகளில் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. ஆனாலும் இடைவிடாமல் பலத்த காற்று வீசியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவில்லை. மக்கள் நடமாட்டம் மிகுந்திருக்கும் சென்னை சாலைகளில் இன்று ஒரு நாள் வர்தா புயலின் நடமாட்டம் மட்டுமே இருந்தது. வர்தா புயல் காரணமாக சென்னையில் புறநகர் மற்றும் விரைவு ரயில்களின் சேவை முற்றிலுமாக முடங்கியது. மெட்ரோ ரயில்களும் நிறுத்தப்பட்டன. சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. வர்தா புயல் காரணமாக சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் முதலில் மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயிலும் நிறுத்தப்பட்டது. காலை 11 மணி அளவில் சென்னை கடற்கரை சென்ட்ரலில் இருந்து தாம்பரம், அரக்கோணம் பகுதிகளுக்கு இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. இதனிடையே பலத்த காற்றால் பெரம்பூர், எழும்பூர், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் தண்டவாளங்களில் மரங்கள் சாய்ந்தன. சென்னை கடற்கரை ரயில் நிலைய மேற்கூரை சரிந்து விழுந்தது. மேலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி, பெங்களூரு, கோவை, ஹைதராபாத் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல வேண்டிய 13 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னை எழும்பூரில் இருந்து மும்பை செல்லும் ரயிலும், மதுரை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலும், காரைக்குடி செல்லும் பல்லவன் ரயிலும், திருச்செந்தூர் செல்லும் விரைவு ரயிலும் ரத்தாகின. பெங்களூருவிலிருந்து சென்னை சென்ற பெங்களூரு மெயில் ரயில் காட்பாடி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. 2.5 hours வண்டி நின்றுட்டு இருக்கு. என்ன வர்தா புயல்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பின்பக்கம் போய் பார்த்தா பஸ்ஸு, கார் எதுவுமே அவைலபிள் இல்லைன்னு சொல்லி இந்த புயலுக்காக எல்லாம் அவஸ்தைப்பட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம் சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜோலார்பேட்டையில் 2 விரைவு ரயில்கள் 4 மணி நேரத்திற்கு மேல் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். 90 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமாக வீசத் தொடங்கியதால் சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டது. வானிலை மோசமானதை அடுத்து சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. முதலில் 3 மணி வரை மட்டுமே மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட விமான நிலையம் பின்பு மாலை 5 மணி வரை என்றும் இரவு 8 மணி வரை என்றும் நீட்டிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து கோவை செல்லும் 2 விமானங்கள் உட்பட 25 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தரையிறங்க வேண்டிய 25 விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன.